Hello students, welcome to Hiba Max. 11th standard business max பார்த்துட்டு இருக்கோம் chapter 3 example 3.12 இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா. question பாருங்க. The slope of one of the straight lines ax square plus 2hxy plus by square is equal to 0 is twice that of the other. So ரெண்டு ஸ்லோப்ல ஒரு ஸ்லோப் வந்து இன்னொரு ஸ்லோப்போட 2 times இருக்கு twice. Show that 8h square is equal to 9ab. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்லோப் இப்போ நான் எடுத்துக்கணும். ஆஃப் த ஸ்லோப் இஸ் ட்வைஸ் த அனதர் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷனில் லெட் m1 and m2 be the slopes of the pair of straight lines. ரைட்டா, இப்போ என்னோட ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும், நம்ம கொஷினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கேன் சரிங்களா. நெக்ஸ்ட் எனக்கு m1 ப்ளஸ் m2 இதோட வேல்யூ எப்படி இருக்கும்னா -2h/b -2h/b. அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் எவ்வளோனா a/b. நல்ல மனப்பாடமாக தெரியணும் ரைட்டா. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்லோப் வந்து இன்னொரு ஸ்லோப்போட ட்வைஸாக இருக்கும். ஸோ கிவன் m2 is equal to 2 times of m1. நான் எப்படி எடுக்கிறேன், m2 வந்து m1 விட 2 times இருக்கு. இப்போ இதில் நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. அப்போ எப்படி மாற்றி எழுதலாம், ரெண்டுமே m1 மாறிடும். m1 plus 2 times of m1 is equal to -2h/b. அதே மாதிரி m1க்கு இங்கேயும் மாற்றிடணும். and m1 into 2 times of m1 is equal to a/b. இப்போ next line எப்படி மாற்றலாம், m1 plus 2m 3m1 is equal to -2h/b. so m1 is equal to -2h/3b. m1க்கு இந்த வேல்யூ எடுத்துருக்கோம். இப்போ இந்த லைன்ல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா 2 times of m1 square is equal to a/bன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ இந்த m1ல இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன் சரியா. அப்போ 2 times of -2h/3b whole square is equal to a/b. அப்போ இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 2 into 4h square minus into minus plus side 2 2s are 4 h square by 9 b square is equal to a/b. நம்ம ப்ரூஃப் என்ன 8h ஸ்கொயர்னு வரணும் சரியா. அப்போ 2 4s are 8 h ஸ்கொயர் வந்துடும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறத அந்த சைடு கொண்டு போகணும்னு அர்த்தம். 9ab square by b. bb ஒரு வாட்டி கேன்சல் பண்ணிட்டா 8h square is equal to 9abன்னு ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். ஸ்லோப் வந்து செகண்ட் ஸ்லோப் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லோப்போட 2 times இருக்கு. ஆட் பண்ணால் -2h/b, மல்டிபிள் பண்ணால் a/b. இந்த ஃபார்மேட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எப்பவும் போல் சால்வ் பண்ணிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Next question, example 3.13. Show that the equation 2x square plus 7xy plus 3y square plus 5x plus 5y plus 2 is equal to 0 represents two straight lines. ரெண்டு straight lines represent பண்ணுது. And find their separate equations அப்படின்னு கொடுத்துருக்காங்க. separate equationையும் நம்ம கண்டுபிடிக்கணும். and இது வந்து pair of straight lines. two straight lines தான் pair of straight lines ப்ரூவ் பண்ணும். ஸோ சொல்யூஷனை ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். 2x square plus 7xy plus 3y square plus 5x plus 5y plus 2 equal to 0. இப்போ இதை ஜென்ரல் இக்குவேஷனோட கம்பேர் பண்ணுவோம் இல்லைங்களா. ax square plus 2hxy plus by square plus 2gx 2fy plus c equal to 0. இது கூட கம்பேர் பண்ணும்போது a is equal to 2, 2h is equal to 7, அப்போ h is equal to 7/2, b is equal to 3, 2g is equal to 5, g is equal to 5/2, 2f is equal to 5, f is equal to 5/2, c is equal to 2னு கிடைக்கும். இப்போ இது பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தானன்றதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளில் சால்வ் பண்ணோம்ல, அந்த மெத்தட்லேயும் செய்யலாம். புக்கில் வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அதுவே செஞ்சு காமிக்கிறேன். பட் நீங்கள் ஃபார்முலா மெத்தடில் பண்ணாலும் 0 தான் வரும்.
AHG இங்கேயும் AHG எழுதிக்கோங்க. BFFC சரிங்களா? இப்போ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். A இடத்துல 2, H இடத்துல 7/2, G இடத்துல 5/2, H இடத்துல 7/2, B இடத்துல 3, F இடத்துல 5/2. லாஸ்ட்டாக G இடத்துலையும் 5/2, F இடத்துலையும் 5/2, C இடத்துல 2. ஸோ கரெக்டாக எழுதிட்டோன்னா சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 into first row first column 3 2s are 6 minus 25/4 minus 7/2 first row second column 7/2 into 2 14/2 minus 25/4 plus 5/2 into first row last column 35/4 minus 15/2. The next line la 2 into 24 minus 25 minus 1/4 minus 7/2 into 2 into 2 பண்ணா அப்போ 28 minus 5 3/4 plus 5/2 இங்க 4 இருக்கு 2 இருக்கு into 2 into 2 30 35ல 30 minus பண்ணா 5/4. இப்போ சால்வ் பண்ணா minus 2/4 minus 21/8 plus 25/8. அப்போ இதை சால்வ் பண்ணோன்னா into 2 into 2. அப்போ minus 4 minus 21 minus 25 ஆகும். minus 25 plus 25 cancel ஆகிட்டு 0 கிடைக்கும். ஸோ 0 கிடைச்சதுனால என்ன அர்த்தம்? The given equation represent a pair of straight lines or represent two straight lines. Statement எழுதிக்கலாமா? The given equation represents a pair of straight lines. கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது என்னது? Find the separate equations. அதோட separate equations என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். separate equation கண்டுபிடிக்கிறதுக்கு first நான் 2x square plus 7xy plus 3y square மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். சரியா? இப்போ இந்த 7xy நான் ரெண்டாக பிரிக்கிறேன். 6xy plus xy plus 3y squareனு பிரிக்கிறேன். இல்லை 2x இதுலேயே 2x காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா ஒரு x இருக்கும், ஒரு 3y இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டுத்துலேயும் காமன் y மட்டும்தான். அப்போ ஒரு x இருக்கும், ஒரு 3y இருக்கும். இது ரெண்டும் இப்போ சேம். அப்போ 2x plus y இன்னொரு டேர்ம் x plus 3yன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருந்து தான் நம்ம ரெண்டு செப்பரேட் ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம். ஸோ லெட் 2x square plus 7xy plus 3y square plus 5x plus 5y plus 2 equal to 2x plus y plus Lன்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இது நீங்கள் மாற்றி கூட எழுதலாம். ஃபஸ்ட்டு L வந்துட்டு அப்புறம் M கூட எடுக்கலாம். இப்போ புக்கில் எப்படி எடுத்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு x plus 3y plus L எடுத்திருக்காங்க. அப்புறம் இதை வந்து Mன்னு எடுத்திருக்காங்க. ஸோ இதை நான் அழிச்சிட்டேன் ப்ளஸ் M. சரிங்களா? புக்கில் இருக்க மாதிரியே ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு L அப்புறம் M. ரைட்டா? இப்போ கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ஸ் பண்ணும். அதுக்கு இதை நான் இன்சைட் மல்டிபிள் பண்ணணும். அப்போ தான் கம்பேர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்குது, எக்ஸால் இந்த 3 டேர்மையும் மல்டிபிள் பண்ணும். 2x ஸ்கொயர் ப்ளஸ் y இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் m இன்ட்டு எக்ஸ். அப்புறம் 3y இன்ட்டு 2x 6xy ப்ளஸ் 3y ஸ்கொயர் ப்ளஸ் 3y இன்ட்டு m. அப்புறம் l ப்ளஸ் 2xl ப்ளஸ் l இன்ட்டு y ப்ளஸ் l இன்ட்டு m. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸை மட்டும் நான் கம்பேர் பண்ணுறேன். சரிங்களா? கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸ் எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். mx ஒன்று 2lx. ஸோ 2l ப்ளஸ் m. இங்கே எக்ஸ் வந்து 5x. அப்போ இஸ் ஈக்குவல் டு 5. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட்டா? இதே மாதிரி கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y பண்ணணும். கம்பேரிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இப்போ y எங்கெல்லாம் இருக்கு? இது xy, வெறும் y மட்டும் 3m ப்ளஸ் l. 3m ப்ளஸ் l இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் yயும் 5 தான். ரைட்டா?
இப்போ செகண்ட் ஈக்குவேஷனும் கிடைச்சிருச்சு. ஸோ 1 and 2 ஆட் பண்ணலாம். அப்போ 2l plus m is equal to 5 இருக்கும். இங்க l மட்டும் இருக்கு. ஸோ நான் இதை இன்டூ 2 பண்ணலாமா? ஈக்குவேஷன் 2வை இன்டூ 2 பண்ணேன்னா 2l plus 6m is equal to 10ன்னு கிடைக்கும். மைனஸ் 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 கேன்சல் பண்ணிடலாம். minus 6 plus 1 minus 5m is equal to minus 5. m is equal to minus 5 by minus 5 cancel பண்ணா 1 answer. So m is equal to 1. இப்போ m 1னா l ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 2l plus m வர இடத்துல 1ன்னு எழுதிக்கணும். is equal to 5. அப்போ 2l is equal to 5 minus 1. l is equal to 4 by 2. l is equal to 2. m ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், l ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுத்தையும் இந்த செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதில் எடுத்து எழுதிக்கிட்டாலே போதும். அதான் செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ். l வர இடத்துல 2, m வர இடத்துல 1. Therefore, the separate equations are x plus 3y plus 2 equal to 0 and 2x plus y plus 1 equal to 0. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம்மனாக்கும் ஈஸியான சம்ஸா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.